ஹலோ கைஸ், வெல்கம் டு தி அனதர் ஓஜி சீரியல். இன்னைக்கு அப்படி என்ன கன்னு எடுத்து விளையாட போறோம்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தம்ப்நெயிலே வச்சிருக்கோம். எஸ், தாம்சன் கன்னு தான் எடுத்து நம்ம இன்னைக்கு விளையாட போறோம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஈவோ தாம்சன் தான் இருக்கு. லெவல் 4 கேட்டீங்கன்னா லெவல் 4 கிடையாது, லெவல் 2 தான். லெவல் 4 பண்றதுக்கெல்லாம் மினிமம் 1500 டைமண்ட் தேவைப்படும். நம்ம கிட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தினால நம்ம அந்த கன்னை லெவல் 4 பண்ணாமலே விட்டாச்சு. இருந்தாலும் லெவல் 2 பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான கன் ஸ்கின் தான். சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ். லெவல் 2 வெஸ்ட் ஹெல்மெட் இருந்தாலும் இந்த கன்னு பாத்தீங்கன்னா அடிச்சுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஈஸியா எனிமிகளை அடிச்சு போட்டு தள்ளிடலாம். ஆனா 3வது ரவுண்ட் எல்லாம் போயிட்டாங்கன்னா இந்த தாம்சன் வேஸ்ட் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எனிமிங்க லெவல் 4 வெஸ்ட் போட்டு வருவாங்க. லெவல் 4ல இருக்க ஈவோ கன்னே வெஸ்ட் 4 பார்த்தா திணறுது. இது லெவல் 2ல தான் இருக்கு. 3வது ரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் கில் அடிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அடிச்சு ட்ரை பண்ணுவோம். எத்தனை கில் தான் நம்ம அடிச்சு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு. வந்த 2 எனிமி அடிச்சுட்டு நம்மளும் டவுன் ஆயிருவோம். கரெக்டான நேரத்தில் நம்ம டீம்மேட் வந்து ரிவைவ் பண்ணி அடிக்கிட்டு போறதுக்குள்ள எங்க இருந்து எனிமி கிரானைட் தூக்கி விசிறனான்னு தெரியல. நானும் டவுன் ஆயிருவோம். நம்மள ரிவைவ் பண்ண வந்த எனிமியும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத டவுன் ஆயிருவோம். கடைசியில நம்ம டீம்மேட்டும் சோலோவா மாட்டிக்குவோம். ஆப்போசிட்ல 2 எனிமி இருந்து நம்ம டீம்மேட்டை பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நம்மளோட டீம்மேட் முடிஞ்ச வரலும் ட்ரை பண்ணுவான். கடைசியில பாத்தீங்கன்னா எனிமி நம்ம டீம்மேட்டை போட்டு தள்ளிடுவானுங்க. ஒரு கிரானைட்னால இந்த ரவுண்டே பாத்தீங்கன்னா மொத்தமா முடிஞ்சு போச்சு. பரவாயில்ல, அடுத்த ரவுண்ட் பாத்துக்கலாம்னு வந்தாச்சு. இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா பொச்சுனாக்குல போட்டாங்க. இந்த இடத்தோட பேரை கொஞ்சம் மாத்தினா கூட பரவாயில்ல. வீட்டுல இருந்து விளையாடும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமாவே இருக்கு. எங்க அம்மா எல்லாம் கேட்டுட்டு விளக்கு மத்த தூக்கி எண்ணெய் அடிக்க வராங்க. எங்க வீட்டுல தான் என்ன இப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்தா மத்த வீட்டுல என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மத்து கட்டையாலே போட்டு சாத்துன்னு சாத்துறாங்களா. அடுத்த அப்டேட்ல இந்த இடத்து பேர் மாத்தினா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நம்ம இருக்கிறத பார்க்காம எனிமி நேரா வந்து நம்ம கிட்ட அடி வாங்கிடுவான். அவனோட டீம்மேட்டும் பாத்தீங்கன்னா லாங்ல தான் இருந்தான். எனிமி வரமாட்டான் தான் ரஷ் பண்ணி போவான். கடைசியில பார்த்தா எனிமி வந்துருவான். அவனையும் பாத்தீங்கன்னா அடிச்சு டவுன் பண்ணிடுவான். அதுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா வரிசையா இன்னொருத்தன் ஊங்காங் கேரக்டர் போட்டு வந்துருவான். மொத்த டீமுமே பாத்தீங்கன்னா நம்ம சைடு ரஷ் பண்ணி வந்துருவானுங்க. ஊங்காங்ல இருக்கிறவனுக்கு டேமேஜ் கொடுத்தேன். பையன் பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டான். நம்மளுக்கும் ஹெல்த் குறைஞ்சிடும். சரி பாத்துக்கலான்ட்டு பையனை பாத்தீங்கன்னா அழுத்த ஆரம்பிச்சிருவான். நம்மளையும் பாத்தீங்கன்னா டவுன் அடிச்சிருவான். எனிமிக்கும் சோனியா கேரக்டர் விழுந்துரும். டிமிட்ரி ஆல்ரெடி வேஸ்ட் பண்ணிருப்பான் போல. அதனால தான் நம்மளுக்கு கில் வந்துச்சு. இல்லனா டிமிட்ரி போட்டு ரிவைவ் ஆகி நம்மள போட்டு தள்ளி இருந்திருப்பான். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்டிங்ல எனிமிலாம் நம்ம சைடு கிரானைட் எல்லாம் தூக்கி விசிற ஆரம்பிச்சிட்டானுங்க. எனிமி வரதுக்குள்ள ஏர்ட்ராப்ல இருக்க லூட் எல்லாம் அடிச்சிக்கலான்ட்டு நானும் பாத்தீங்கன்னா லூட் அடிச்சிட்டு இருந்தேன். கரெக்டா ஏர்ட்ராப் முடியற சமயத்துல நம்ம டீம்மேட் வந்து மொத்த லூட்டையும் சுருட்டிட்டு போயிட்டான். லூட் தான் கிடைக்கல. எனிமிகளை அட்டாக் பண்ணலாம்னு போனா ஆல்ரெடி நம்மளுக்குனே பாத்தீங்கன்னா ஒருத்தன் காத்துக்கிட்டு இருந்தான். அவனையும் பாத்தீங்கன்னா நம்ம டீம்மேட் குறுக்கால புந்து ஓசில அடிச்சிட்டு போயிட்டான். லூட் தான் ஓசில அடிப்பான்னு பார்த்தா கில்லியும் பாத்தீங்கன்னா ஓசில அடிச்சிட்டு போயிட்டான். நம்மளுக்கு ஹெல்த் இல்ல. சரி மெடிக்கிட் போட்டு ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணலாம்னு மெடிக்கிட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம உட்கார்ந்து இருக்கிறது கூட தெரியாம நம்ம கிட்டே கிராஸ் ஆகி எனிமி ஓடிக்கிட்டு இருக்கு. சரி தாம்சன்ல ஹெட் அடிச்சிடலான்ட்டு நானும் பாத்தீங்கன்னா தூக்கினேன். வானத்துக்கு வச்சு இருந்தாலும் கடைசியில ஒரு வழியா பயணியும் பாத்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. வெற்றிகரமா எனிமியும் பாத்தீங்கன்னா 2 ரவுண்ட் விக்டரி வாங்கி இருக்கானுங்க. நாங்களும் பாத்தீங்கன்னா 2 ரவுண்ட் விக்டரி வாங்கியிருக்கோம். எனிமிங்க எல்லாரும் மேல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. நானும் டிராகன் கிரானைட்லாம் தூக்கி விசிறேன். அதுக்குள்ள நம்ம டீம்மேட் போயிட்டு எனிமிகளை அடிச்சு டவுன் பண்ணிடுவான். கீழே இருக்கிற எனிமிங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டீம்மேட் டேமேஜ் கொடுக்க நம்ம பக்கத்தால இருந்த டீம்மேட் பாத்தீங்கன்னா வரிசையா எல்லாத்துமே பாத்தீங்கன்னா ஓசிகள் அடிச்சுக்கிட்டே இருந்தான். கடைசியில அவன் அடிச்சுட்டு இருந்த ஒரு எனிமி பாத்தீங்கன்னா குறுக்கால புந்து நான் ஓசிகள் எடுத்துட்டேன். இதை தான் சொல்லுவாங்க பூமராங் இஸ் எ கர்மன்னு. அடுத்த ரவுண்டு ஆங்கரில் மேட்ச் போடவும் நானும் பார்த்தீங்கன்னா எனிமி எல்லாரும் மேலே தான் இருப்பானுங்கன்ட்டு மேலே போய் பார்க்குறேன். கடைசியில் ஒருத்தனுமே அங்கே இல்லை. கடைசியில் எல்லா எனிமே கீழே தான் ஃபைட் எடுத்துட்டு இருந்தானுங்க. நானும் பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சு எனிமிகளை போட்டு தள்ளிடலான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் ஓடிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு எனிமி நம்மள அடிச்சு ஓரமாக உட்கார வச்சுட்டான். கையில் அப்படி என்னதான் M10 வச்சிருந்தான்னு தெரியல. 3 அடியில் பார்த்தீங்கன்னா நம்மள அடிச்சு டவுனும் பண்ணிட்டான். பேசாம மேலே நின்று இருக்கலாம், தேவையில்லாம கீழே வந்து எனிமி கிட்ட அடி வாங்கிட்டேன். மேட்ச் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த டீமையுமே முடிச்சு தள்ளிட்டானுங்க. கடைசியில் மேட்ச் பார்த்தீங்கன்னா 3க்கு 3ன்னு வந்துருச்சு. இந்த ரவுண்ட் யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்க தான் போய வாங்க போறாங்க. படிக்கிட்ட நின்னு ஒரு எனிமி நம்ம டீம்மேட்ட சுட்டுக்கிட்டு இருந்தான். இவன் தான் போன ரவுண்ட் நம்மள M10லயே அழுத்தி பிடிச்சு போட்டு தள்ளனவன். இவனை விட கூடாதுன்னு தாம்சன்லயே அழுத்தி பிடிச்சு இவனையும் டவுன் பண்ணிடுவேன். லாங்ல நம்மளோட டீம்மேட் டவுன் ஆயிருந்தான். போயிட்டு குளோவல் போட்டு ரிவைவ் பண்றதுக்குள்ள நம்ம டீம்மேட் செத்து போயிடுவான். இந்த கோடலி கேரக்டர் வேற ஆக்டிவேட் பண்ணிடுறானுங்க. அவனான 3 செகண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா முடிச்சு தள்ளிடுது. எல்லா எனிமியும் பாத்தீங்கன்னா கீழே தான் இருந்தானுங்க. கரெக்டா ஜோன்லயே மாட்டிக்கிட்டானுங்க. கையில இருந்த கிரானைட் ஃபீசர் பாம்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டேன். எனிமிங்களுக்கும் பாத்தீங்கன்னா டேமேஜ் விழுந்துருச்சு. கரெக்டா குளோவல் போட்டு மெடிக்கிட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. கீழ இருந்து ஒரு எனிமி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிரானைட் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டேன். நல்ல வேளை நானும் குளோவல் போட்டு தப்பிச்சிட்டேன். ஒரே வந்துட்டு இருந்த ஒரு எனிமி அடிச்சு டவுன் பண்ணிடுவேன். அதுக்குள்ள இன்னொரு எனிமி ஏர் டிராப் கிட்ட போயிட்டு மெடிக்கிட் போட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம டீம்மேட் எனிமி கிட்ட ரெஸ்ட் பண்ணிட்டு போவ எனிமி பாத்தீங்கன்னா அவனை அடிக்கலான்னு வெளியே வருவான். குறுக்கால பூந்து நான் ஒரு ஓசிகில் தட்டிட்டேன். இன்னும் ஒருத்தன் அடிச்சா நம்மளுக்கு ஏஸ் வந்துடும். அவனை அடிக்கிறதுக்குள்ள நம்ம டீம்மேட் குறுக்கால பூந்து ஓசிகில் எடுத்துட்டான்.